வணக்கம் தோழிகளே. நம்மளுக்கு இந்த மாதிரி செயின் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பூ பார்க்கலாம். அதுக்கு 4ஆம் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவும் போல் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மொத்தம் 50 செயின் போடணும். 50 செயின் போடுங்க. 50 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட் போட்டு நீடில் உள்ளே விடுங்க. இப்போது அந்த லூப்புக்குள்ளே விட்டு செயினை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தம் 50 செயின் போடணும். உங்களுக்கு இதை விட பெரிய பூவாக வேணும்னா இதை விட அதிகமான செயின் போட்டுக்கோங்க. 50 இல்லைன்னா 60, 70 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 50 செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் இருக்க அந்த நீடில் இருக்குங்களா, அதுக்கப்புறம் இருக்க செயினில் மொத்தம் 7 செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். 8வது செயினில் என்ன பண்ணோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நீடில் அந்த செயினில் விட்டு த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து அந்த லூப் வழியாக வெளியே வந்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சு. இதே மாதிரி அடுத்து 5 செயின் போடணும். 5 செயின் போட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு செயின் மட்டும் கீழே ஸ்கிப் பண்ணுங்கள். கீழே ஒரு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் நீடில் விட்டு த்ரெட் எடுங்க. த்ரெட்டு எடுத்து அந்த லூப் வழியாக திரும்பவும் அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டு தான் வரும். கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சு போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கீழே ஒரு தண்டு மாதிரி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இதை கட் பண்ணிவிட்டு இதை நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு நமக்கு செயின் மட்டும்தான் இருக்குது. அதனால் பெருசாக நாட் போடுற மாதிரி இருக்காது. நீங்கள் சும்மா நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி நாட் போட்டு அதை கட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க த்ரெட்டை நம்ம இந்த காம்புக்கு என்ன கீழே அந்த ஸ்டெம்முக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் எந்த ஸ்டிக்குமே இல்லை. அதுக்காக நான் கொஞ்சம் இந்த சீமாத் குச்சிலாம் இருக்குங்களே, அதுதான் எடுத்திருக்கேன். சும்மா சிம்பிளாக பண்ணலான்ட்டு. அதில் மேலே க்ளூவை தடவி அந்த த்ரெட்டை அது ஃபுல்லாக சுற்றி கீழேயும் க்ளூவை தடவி அதை ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே திரும்பவும் க்ளூ போட்டு அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுங்க. அப்படியே கடைசி முடியும் போதும் க்ளூவை போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த பூ முடிஞ்சதுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செயின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அது கூட லீஃபும் வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.